தர்மபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே கள்ளிபுரத்தில் மின்கம்பியில் உரசி வைக்கோல் ஏற்றி சென்ற லாரி தீப்பிடித்த நிலையில் துரிதமாக செயல்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்து உள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் நரசிம்மகுமார் வழங்கிட கேட்கலாம். நரசிம்மகுமார், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். தர்மபுரி மாவட்டத்தில் கடந்த காலங்களில் போதிய மழை பொழிவு இல்லாததன் காரணமாக கடும் வறட்சி நிலை வருகிறது. இதனால் கால்நடைகளுக்கு போதிய தீவனம் இல்லாமல் கால்நடை வளர்ப்போரும் விவசாயிகளும் மிகுந்த அவதிப்பட்டு வருகின்றனர். இதனை பயன்படுத்தி சில வியாபாரிகள் வெளி மாவட்டங்களில் இருந்து, அதாவது பாண்டிச்சேரி, திருச்சி, அந்தியூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து தீவன புல் மற்றும் நெல்லபில் உள்ளிட்ட தீவனங்களை ஏற்றி வருகின்றனர். அவ்வாறு ஏற்றி வரும் போது இங்கு 80 ரூபாய் முதல் 90 ரூபாய் வரை அங்கு பறிமுதல் செய்து அதை இங்கு வந்து 250 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை விற்பனை செய்து வருகின்றனர். அவர்கள் அதிக லாபத்திற்கு ஆசைப்பட்டு லாரிகளில் அளவுக்கு அதிகமான உயரத்திற்கு அந்த நெல்லம்பில்களை ஏற்றி வருகின்றனர். இதன் காரணமாக அடிக்கடி இந்த மாதிரி தீ விபத்துகள் தொடர்ந்து நடந்து வருகிறது. கடந்த மாதம் பென்னாகரம் அருகே உள்ள சிடுவம்பட்டி பகுதியில் ஒரு லாரி முழுமையாக பற்றி எரிந்தது. இந்நிலையில் தற்போது பென்னாகரம் அருகே உள்ள கள்ளிபுரம் பகுதியில் சாலையோரம் இவ்வாறு தீப்பற்றியை தொடர்ந்து உடனடியாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற பென்னாகரம் தீயணைப்பு நிலைய அலுவலர்கள் லாரியை சாலையில் இருந்து அருகில் உள்ள விளைநிலங்கள் பகுதிக்கு அதனை ஜேசிபி இயந்திரம் மூலம் தள்ளிவிட்டு அங்கிருந்து அந்த லாரியில் இருந்த பொருட்களை கீழே இறக்கி லாரியை தீப்பற்றாமல் இருக்க தேவையான நடவடிக்கைகள் எடுத்து துரிதமாக செயல்பட்டு தீயை அணைத்தனர், கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். தொடர்ந்து இத்தகைய சம்பவங்கள் நடந்த வண்ணமே உள்ளது. இங்கு உள்ள வளர்ச்சியை பயன்படுத்தி வியாபாரிகள் அதிக லாபத்திற்கு ஆசைப்பட்டு இவ்வாறு செய்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி நரசிம்மகுமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.